மற்றும் தாய்மார்களே, முதல் தடவையாக பாக்ஸிங் போட்டியில் வெற்றியடைந்திருக்கிற விக்ரம் அவர்கள் தொடர்ந்து பாக்ஸிங் சாம்பியனாக இருந்து வந்த ரோஜர் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றது நிஜமாவே நமக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த துருவ நட்சத்திரம் பாரத நாட்டின் புகழை மேலும் உயர்த்த வேண்டும் என்று இவரை ஆசீர்வதித்து கோப்பையை வழங்குகிறேன். மிஸ்டர் விக்ரம், இந்த 20,000 ரூபாய் உனக்கு நான் அன்பளிப்பா தரேன். இது உனக்கு ரொம்ப பயன்படும். மிஸ்டர் ராஜதுரை, நீங்க கொடுக்கிற அந்த பணத்தை விட இந்த ரசிகர்களோட அன்பை தான் நான் பெருசா மதிக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. சீக்கிரம் வாங்க, அங்க கடையில இடிச்சு தள்ளுறாங்க. ஏன் இடிக்கிறாங்க? அந்த கோடியில இருக்கிறதுக்கு எவனோ மந்திரி வாங்கிட்டாங்க. ரோட சமப்படுத்த போறாங்களா? நாங்க எப்படியப்பா பொழைக்கிறது? நான் எப்படி வாடா இங்க, உன்னதாண்டா. இன்னொரு தடவை மந்திரி பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஏரியா வந்தா வெண்ட நிமித்திடுது. ரொம்ப நன்றிங்க தம்பி. மறுபடியும் கலாட பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. என் வீடு தெரியல. எந்த வேலையும் இங்க நடக்கிறது கஷ்டம். அந்த டாக்டர்ஸை வரவழைக்க ரொம்ப செலவாகும். 1 லட்சம் ஆகும். 1 லட்சமா சார்? நான் பணத்தை ரெடி, அந்த டாக்டர்ஸ் வரவைங்க சார். பணத்துக்கு என்ன செய்வ? எப்படியாவது ஏற்பாடு செய்யறேன் சார். எங்க அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா எனக்கு வெறும் அம்மா மட்டும் இல்லை டாக்டர், அவங்கதான் என் தெய்வம் சார். எங்க அம்மாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். டேக் இட் ஈஸி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். Thank you. Thank you very much. விக்ரம், எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான். இது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன உதவி. நீங்க இப்ப செய்யற உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு தெரியல. சுரேஷ், ஆபரேஷனுக்கு இந்த பணம் பத்தாதுடா. எனக்கு ஒரு வழியும் தெரியலடா. வழி இருக்கு. என்னது? நாளைக்கு
ஓபன் சேலஞ்ச் பாக்ஸிங் காம்படிஷன் இருக்கு. ஜெயிச்சா 1 லட்சம், தோத்தா 10,000. உன்னோட சக்திக்கு இது ஒரு அக்னி பரீட்சை. இது ஒண்ணுதான் வழி. வாங்கிக்க. ஆல் தி பெஸ்ட்.